இளைஞர்கள் மற்றும் சோனம் வாங்சுக் கோரிக்கைகள் நியாயமானதா? அதை அரசு சரியான முறையில் இந்த பிரச்சனைகளை கையாளுதா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலுமே முதல் விஷயம் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கு பொறுப்பேற்பது அப்படின்றது மிக மிக அவசியம். அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இந்த மத்திய பாஜக சர்க்கார் செய்யறாங்களா அப்படின்றதுதான் மிக பிரதானமான கேள்வி. அந்த கேள்வியை முன் வச்சுதான் இந்த போராட்டம் அப்படின்றது நடக்குது. இது ஏதோ நேற்று திட்டமிடப்பட்டு இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற முற்றுகை அப்படின்றது கிடையாது. பல ஆண்டுகளா நீர் பூத்த நெருப்பா இந்த நீட் விவகாரம், நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த நீட்டை பத்தி மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். பல வருடங்களா இந்த நீட் தேர்வால பாதிப்பு அப்படின்றது தமிழ்நாடு எந்த அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்குன்றது தெரியும். இந்தியா முழுக்க அது நடக்குது. வினாத்தாள்கள் குளறுபடி, தேர்வர்கள் டூப்ளிகேட்டா வந்துடுறது, தேசிய தேர்வு முகமைகளுடைய அவங்களுடைய மெத்தனம் அப்படின்னு தொடர்ச்சியா பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய மத்திய சர்க்கார் என்ன பண்றாங்க அப்படின்றதான். உதாரணத்துக்கு இந்த போராட்டத்தை எடுத்துக்கோங்களேன். 26, 27 நாட்களா இது நடந்துகிட்டு இருக்குது. ஏன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முதல் 2 நாள்லயே என்ன உங்களுக்கு பிரச்சனை வாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். இல்லாட்டி சோனம் வாங்சுக் 20 நாளா உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறாரு. அவர் கூட சேர்ந்து பல மாணவர் அமைப்பினர் 3 பேருக்கு மேல உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரம் கடந்ததுக்கு அப்புறமாவது சரி, ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்பவும் பெருசா போய்கிட்டு இருக்கு, அழைத்து பேசுவோம் அப்படின்றத பண்ணிருக்கலாம். நீங்க கடந்த காலங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒடிசாவில் ஒரு ரயில் விபத்து அப்படின்றது ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமும் சரி இந்தியா முழுக்க பல ரயில் விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு கடந்த காலங்கள்ல நிதிஷ்குமார் இருந்தப்போ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ரயில்வே துறை அமைச்சர்கள்லாம் இப்படியான ஒரு பெரிய ஒரு ரயில் விபத்து ஏற்படுதுன்னா பொறுப்பெடுத்துக்கிட்டு விலகிக்குவாங்க. அதுதான் மரபு, அதுதான் நடைமுறை விஷயமாவும் இருக்கு. இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா? ஏர் இந்தியா விமான விபத்து ஏற்பட்டது, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு. அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய அமைச்சர் என்ன பண்றாரு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இண்டிகாவுடைய அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டு நாளே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய சூழல் இருக்கு. விமானத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? நீங்க எல்லா துறையுமே எடுத்துக்கோங்களேன். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காவது அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றத எடுத்துக்கிறது அவங்க பண்றதே இல்லை. இந்த கல்வித்துறை அமைச்சகம் தொடங்கி எல்லாருமே இன்னைக்கு நடந்த போராட்டம், இந்த பேரணியில கூட அனுமதி அவங்க கேட்கவே இல்லை அப்படின்றதுன்னு டெல்லி காவல்துறையுடைய வாதமாக இருக்கிறது. அனுமதி வாங்கி தானே சார் 20 நாள் அவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு. இன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய இந்த புருட்டாலிட்டியை, இன்னைக்கு நடத்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏன்னா நான் களத்துல இருக்கிற ஜந்தர் மந்தர்ல இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கு வெளியே கண்மூடித்தனமான தாக்குதல். நீங்க வீடியோ காட்சிகள்ல பார்க்கறதெல்லாம் குறைவு. அதுல ஒரு 20% வெளியே வந்திருந்தாலே பெரிய விஷயம். எங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு எல்லா காலேஜ் பசங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 19 வயது, 20 வயது, 25 வயதுக்கு உட்பட்ட சின்ன சின்ன பசங்க அப்படி போட்டு அடிக்கிறாங்க. கண்ணீர் புகை ஒன்று எங்க இருந்து வருதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி நிர்பயா பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ இதே மாதிரி இளைஞர்கள் தான் ஒரு நிவாரணம் கேட்டு ஒரு நீதி கேட்டு போராடினாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சட்ட திருத்தம், சட்ட மாற்றங்களா வந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு சந்திரசேகரன், எதனால காங்கிரஸ் கட்சி மேலேயோ எதிர்கட்சிகள் மேலேயோ நம்பிக்கை இல்லை? காங்கிரஸ் கட்சி இந்த இளைஞர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல, அப்படி இல்லைன்னா இந்த இளைஞர்களுடைய போராட்டத்துல பங்கெடுத்துக்கிறதுல காங்கிரஸ்க்கு என்ன சிக்கலாக இருக்க போகிறது? இல்லை, இதில் ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி அவர்கள் ரெகுலராக அதற்கான அறிக்கைகள்லாம் கொடுத்து தான் இருக்கார். ராகுல் காந்தி கூட நேற்று கூட சொல்லியிருக்காரு, கைது பண்ணதையோ அந்த வாங்சுக்கு உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறத அலுக்கட்டாயமாக இது பண்ணதையோ எல்லாத்தையும் கண்டித்து தான் அறிக்கை கொடுத்துருக்காரு. இதில் நேரடியாக பங்கேற்கிறத வேண்டாம்னு முடிவு பண்ணது எதனால் இருக்கும்னு நான் அங்கே யூகிக்கிறேன்னா, இது ஒரு அரசியல் பின்னணியாக வேண்டாம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றுச்சுன்னா உடனே அதே விஷயத்தை அரசியல் இந்தியா முழுக்க வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கிறது, இளைஞர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்றத காங்கிரஸ் தொடர்ச்சியாக பேசுது. அதே அரசியலாக காங்கிரஸ் முன்னெடுக்கிற பட்சம் கண்டிப்பா இல்ல இதுல நேரடியாக பங்கேற்கும் விதத்துல பங்கேற்கும் பொழுது இன்னும் அவர்கள் மீது, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்போ திரு நிரஞ்சன் அவர்கள் கூட குறிப்பிட்ட மாதிரி போராட்டங்கள்னு வந்துச்சுன்னா அந்த எந்த வடிவமான போராட்டங்களா இருந்தாலும் சரி இவர்கள் கண்டுகொள்வதில்லை. அதை ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல.
ஏன்னா கடந்த காலங்களில் கூட பல போராட்டங்கள் நடந்திருக்கு. அதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்ததை தான் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருடம் டெல்லியில் போராடின விவசாயிகளை அவங்க பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கல. அங்கே இருந்த பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ நேரில் போய் பார்க்கல. இப்போ எல்லா கட்சி தலைவர்களும் இந்தியாவில் உள்ள தலைவர்கள்லாம் போய் பார்த்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தினதை தான் பார்த்தோம். பாஜக என்ன சொன்னிச்சு, இந்த போராட்டம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள பூந்துட்டாங்க, போராடுபவர்களெல்லாம் விவசாயிகளே இல்லை, ஆடையை பார்த்து நீங்கள் யார் போராடுறவங்கன்னு அடையாளம் பார்த்துக்குங்க அப்படின்லாம் பிரதமரே நேரடியாக பேசினதெல்லாம் பார்த்தோம். கடைசியாக ஒரு 4 மாநில தேர்தல் வந்த பொழுது தான் அந்த விவசாயிகள் சட்டம் வந்து திரும்ப பெறப்பட்டது. இப்படித்தான் இந்த அதே இன்னொன்றும் பார்த்தோம். அதில் ஒரு போராடிய விவசாயிகள் மீது மத்திய அமைச்சரோட பையன் கார் ஏற்றி கொண்டதை பார்த்தோம். ஒரு 4 பேரை கொண்டாங்க. அதற்கு பிறகும் பெரிய நடவடிக்கை இல்லை. அப்படித்தான் இதில் அக்கௌண்டபிலிட்டி இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொறுப்பேற்புங்கிறது எதுலையுமே இல்லைங்கிறத பார்க்குறோம். நீங்கள் அவங்க பொறுப்பேற்கிறாங்க இல்லை, அது சரி. ஆனா இளைஞர்களுடைய போராட்டம் தங்களுக்காக காங்கிரஸ் குரல் கொடுக்கும் அப்படின்னு ஏன் மாறல அப்படின்றதனை இப்போ கேள்வி இல்ல. அது அந்த கேள்வியே கிடையாது. இப்ப இதுல அரசியல் கட்சியே எந்த அரசியல் கட்சியும் நேரடியாக ஈடுபடல அப்படிங்கிறத பார்த்தோம். அது வந்து காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு இளைஞர்களாக முன்னெடுக்கின்ற ஒரு தன்னெழுச்சியாக முன்னெடுக்கின்ற ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதில் ஒரு கட்சி சாயம் நேரடியாக பூச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால இருக்கலாம். ஏன்னா கெஜ்ரிவால் இந்த மற்றவர்கள்லாம் கூட போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. கட்சியாக அந்த கட்சியில் அங்கே போய் இணைஞ்சு போராடல. நீங்கள் இதே நேரத்தில் இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த காலத்தில் அண்ணா ஹசாரே தலைமையில் ஒரு ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு இதே ஜந்தர் மந்தரில் தொடங்கினாங்க. அதில் பல தலைவர்கள் இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் அதனோட பின்னணி கடைசியில் ஆராயிறப்ப தான் அது வந்து பாஜகவின் தூண்டுதலில் அந்த போராட்டம் நடந்தது. ஏனென்றால் அந்த மன்மோகன் சிங் ஆட்சியை அகற்றுவதற்காக அந்த போராட்டம் திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு டார்கெட் அதுதான், மன்மோகன் சிங் ஆட்சியை அகற்றணும். கடைசியாக மோடி ஆட்சி வந்தது. ஆனால் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேறியதா என்று கேட்டால் எந்த நோக்கத்துக்காக அவங்க போராடினாங்களோ லோக் ஜன்பால் வந்து விட்டதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அவர் முடிந்த உடனே அந்த டார்கெட் முடிஞ்ச உடனே அவர் அண்ணா ஹசாரே அவர்கள் அந்த அணியில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிரண்பேடியாக இருக்கட்டும், அண்ணா ஹசாராவாக இருக்கட்டும், பலர் வந்து பாஜக அரசில் பதவி பெற்றுக்கொண்டு சென்றதை நம்ம பார்த்தோம். அல்லது பாஜக அரசால் ஏதோ அனுசரணையாக நடத்தப்பட்டதை பார்த்தோம். ஒன்று. இரண்டாவது, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கலவரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா அரசு வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக நடந்து கொண்டதை பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயோ நடந்த ரயில் விபத்துக்கு லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா பண்ணார், ஒரு ரயில் விபத்துக்கு. ஆனால் இங்கே எவ்வளவோ மிகப்பெரிய ரயில் விபத்துகள் நடந்துச்சு, யாரும் பொறுப்பேற்றுக்கல. இப்போ நீங்கள் இந்த நீட் விவகாரம், இந்த பேப்பர் லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நீட்னு நம்ம ஏதோ ஒரு எக்ஸாமு அப்படின்னு மட்டும் கடந்து போயிட முடியாது. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு நீட் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க, அது என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் அப்படின்னு சொன்னால் அதை ரத்து பண்ணிட்டு மறுதேர்வுன்னு வைக்கிறாங்க. சரி, அது மறுதேர்வுன்றது எவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஏற்படுத்துங்கிறத அவங்க புரிஞ்சிக்கல. குறுக்கிட விடுமுனார் நிரஞ்சன், நீங்கள் தொடரலாம். இல்ல, ஆளும் கட்சிக்கு எப்படி ஒரு அக்கௌண்டபிலிட்டி தேவைப்படுதோ எதிர்கட்சிகளுக்கும் இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் நடத்தப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா போராட்ட களத்துல இருந்த அந்த காக்ரோச் ஜனதா கட்சியுடைய பல ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ட்விட்டர்ல வெளிப்படையா கேட்டது, எங்களை போட்டு ப்ரூட்டலா அட்டாக் பண்றாங்க, எங்களுடைய தலைவர் திப்கேவை வந்து காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்ற அறைகூவலை விடுத்தாங்க. நான் பார்லிமெண்ட்ல இருந்த ராகுல் காந்தி கிட்ட கேள்வி கேட்கப்படுது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பிரியங்கா காந்தி வராங்க, மேம்போக்கா நம்ம குழந்தைகளை இப்படி கையாள கூடாது அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்திற்குள்ள அவர் ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமான்றதுல கடுமையான கன்ஃபியூஷன் அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு பக்கம் திமுக காரவங்க அப்கோர்ஸ் அவங்க மாநிலம் சார்ந்த விஷயங்கள் தான் எடுப்பாங்க. பச்சை துண்டி போட்டுட்டு இன்னைக்கு மேகதாது விவகாரம் சம்பந்தமான ப்ரொட்டஸ்ட் அப்படின்றத எடுத்தாங்க. சமாஜ்வாதி மட்டும்தான் வெளியே வந்து டிம்பிள் யாதவ் மாதிரியான மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க. எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்துல இவங்களை ஆதரிக்கிறதா வேண்டாமான்றது கடும் கன்ஃபியூஷன் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் ஆளும் பாஜகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கு. சரி, எதிர்கட்சிகள் நம்மள ஏதோ சொல்ல மாட்டாங்க. கேள்வி எழுது இல்லையா, அந்த அபிஷித் தீப்கே வந்து ஆரம்பத்திலேயே சொன்னாரு, எங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்றதான் உங்களுடைய ஒரு விஷயமாக இருக்கிறது. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இந்த போராட்டங்கள்ல கலந்துக்க வேண்டாம் அப்படின்றது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவங்க ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி போராட்டம் பண்றாங்க. அந்த விஷயத்தை விட சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தது பெரிதாக பேசப்படுகிறது. அதற்காக நிறைய மக்கள் அங்க கூடுறாங்க அப்படின்றதுதான் பொதுவான பார்வையாக இருக்கிறது.
அது சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்துல இருந்து ராகுல் காந்தி ஏன் இவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல அப்படின்ற ஒரு இடத்திற்கு போகுது. இப்போ எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஏன் எங்களுக்காக குரல் கொடுக்கல அப்படின்றது போகுது. இப்போ அந்த போராட்டத்துடைய நோக்கம் வந்து நீட் முறைகேடுகளுக்காக தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யறதா, இல்ல சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அவரை காப்பாத்துறதா, இல்ல சிஜேபிக்கு ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ குரல் கொடுக்கணும் அப்படின்றதா, அவர்களுடைய நிலைப்பாட்டிலேயே ஒரு 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 கேள்விகள் இருக்கிறதுல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இப்போ டெல்லியில நடந்த அந்த விவசாயிகள் போராட்டத்தையும் இதையும் நம்ம பெரும்பாலும் ஒப்பிடாதீங்க. ஏன்னா அங்க நடந்த விவசாயிகள் போராட்டம் அப்படின்றது ஆர்கனைஸ்டு. அதுல இருந்தவங்க அத்தனை பேருமே பல ஆண்டுகளா போராட்ட களங்களை பார்க்கக்கூடியவர்கள், சிஸ்டமேட்டிக்கா போகணும்னு எடுத்துட்டு போறவங்க. அதுக்கு முன்னாடியே திட்டமிடல்கள்லாம் நடத்தப்பட்டுதான் போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு. 1.5 ஆண்டுகளுக்கு மேல போச்சு. அந்த போராட்டத்தை மத்திய பாஜக அரசு எப்படி கையாண்டாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த போராட்டம் ஒரு இளைஞர்களா சேர்ந்து தன்னெழுச்சியா பண்ண தொடங்கினது. இன்னைக்கு அதே ஜந்தர் மந்தர்ல ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் உமர் அப்துல்லா ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அவர் எதுக்குன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு தனி அங்கீகாரம் வேணும், தனி மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற போராட்டத்தை நடத்துறாரு. இந்த நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ரீசன்ட் டைம்ஸ்ல பெரிய அளவுல ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை ஒட்டுன ஒரு ப்ரொடெஸ்டா தான் இங்க டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. அப்கோர்ஸ் அவர் ராஜஸ்தான் கோட்டாக்கு போயிருந்தாரு, ப்ரொடெஸ்ட் எல்லாம் அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாரு. 3 வார காலம் ராகுல் காந்தி எங்க போனாருன்னு தெரியாது. இது நீங்க வந்து எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ற கேட்கறதுனால சொல்றேன். அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் போகுது, புருட்டாலிட்டி ஆகுது, பார்லிமெண்ட் நோக்கி வரணும்னு நினைக்கக்கூடியவங்கள தடுத்து, அப்போ குறைந்தபட்சம் ஒரு எதிர்கட்சி ஏன் அதே மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவைக்குள்ள குரல் எழுப்பி இருக்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி ஏன் எழுப்பல அப்படின்றதுதான். இப்ப ஆளுங்கட்சி என்ன சொல்லுவாங்க, ராகுல் காந்தியே இதுல கவனம் செலுத்தாம இருக்காரு, அவரே இதை எதுவுமே பேசாம ஆஃப் ரெக்கார்ட் பேசும் பொழுது அதைத்தான் அவங்க சொல்றாங்க நிறைய பேரு. அப்போ இதை வந்து ஏதோ ஒரு வகையில தனிமைப்படுத்திடணும் அப்படின்ற ஒரு முயற்சியை பாஜக விரும்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப கிடைக்கக்கூடிய தகவல் படி டெல்லியோட பல இடங்கள்ல கல்வீட்டு சம்பவங்களா நடக்குது. 26, 27 நாளா நடக்காத வன்முறை இன்னைக்கு மட்டும் எப்படி கட்டமைத்து நடக்கணும்? அப்போ இதை வந்து சிதைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் ஏதோ ஒரு தரப்புல இருந்து வருது. அதை செய்ய விடாம தடுக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் மட்டும் இல்ல, எல்லா எதிர்கட்சிகளுக்குமே இருக்கு. ஏன்னா இந்த நீட் தேர்வு விவகாரம் தமிழ்நாட்டுக்கு எப்படி பிரச்சனையோ, வினாத்தாள் கசிவு விவகாரம் யூபில ஒரு பெரிய பிரச்சனை, பீகார்ல அது ஒரு பெரிய தலைவலியான விஷயமா இருக்குது. எல்லா இடங்களையும் மாணவர்கள் போராடுறாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய மும்பைல இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு போராட்டம் அப்படின்றது நடக்குது. அப்போ இது ஒட்டுமொத்தமும் தீர்வு வேணும்னா எல்லா தரப்புல இருந்தும் அழுத்தம் அப்படின்றது கொடுக்கப்பட்டா மட்டும்தான் மத்திய பாஜக அரசு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த அக்கௌண்டபிலிட்டி எதுக்குமே எடுத்துக்காதவங்க அவங்கள எடுக்க வைக்கணும் அப்படின்னா பல்வேறு தரப்புல இருந்து அழுத்தங்கள் நியாயமான முறையில நீதிமன்றங்களுக்கு போறது தொடங்கி பல விஷயங்களை பண்ணணும். அதை இனிமேல்ட்டாவது எதிர்கட்சிகள், இளைஞர்கள், அவங்களும் இந்த நாட்டுடைய இளைஞர்கள், அவங்களும் ஒரே காரணத்துக்காக தான் போராடுறாங்க. அதுக்கு இவங்க சேர்ந்து பண்ணா மட்டும்தான் பாஜக கிட்ட இருந்து ஒரு தீர்வு அப்படின்றத பெற முடியும். இதைத்தான் நான் களத்துல இருந்து நான் பாக்குறதன் மூலியமா பதிவு பண்ண முடியும்.